அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவன் கூட லாட்ஜுக்கு போனேலாம் என் கூட வருவியா, ரூபா தாரு, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. பிச்சை ரசியாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னார். நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாதீங்கக்கா, புசியண்ணன்ட்ட சொல்லி புசியண்ணன் விஜயண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ நம்ம ஆட்சியிலேயே அண்ணனை கூட சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் வேலை வாங்கித் தருவதாக அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து தனியார் விடுதியில் வைத்து மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக பகீர் புகார் எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், இவருடைய நண்பரும் தாவேக நிர்வாகியுமான ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் தாவேக மகளிர் அணியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்ததோடு இதற்கெல்லாம் காரணமே எம்எல்ஏ அன்னை விஜி சரவணன் தான் என்ற அதிர்ச்சி குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுல பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும். அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு என் காலில் விழுந்ததுனால நான் அந்த பொண்ணை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. மேலும் சமூக ஆர்வலராக அறியப்பட்ட எம்எல்ஏ அன்னை விஜி சரவணன் சட்டத்துக்கு புறம்பான லாட்டரி சீட்டை விற்றார் எனவும் பகீர் குற்றச்சாட்டை வீசியுள்ளனர். இதனிடையே புகார் கொடுத்த பெண்ணிற்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகள் நீதி கேட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அந்த பெண்ணை சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் இதுகுறித்து மே 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து அவர் கண்ணீரோடு பேசும்போது 1997 இருந்து விஜய் ரசிகராக ரசிகர் மன்றத்தில் தொடர்ந்ததாகவும் கடந்த 2 வருடங்களாக தற்போது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அன்னை விஜி சரவணனுடன் இணைந்து கட்சிப்பணி செய்து வந்ததாகவும் அதன் மூலம் அறிமுகமானவர்தான் அக்கா அக்கா என அழைத்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு பாலா என்பவர் கட்சி